Hi, this is Prakash from Kasan. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆடியோ அப்டேட்டட் தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம கடைக்கு வந்து ஒரு கியா சோனட் வெஹிக்கிள் வந்திருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் நம்ம அப்டேட் பண்ண ஆடியோ பத்தி தான் இந்த வீடியோ. ஸோ ஆடியோ ஓரியன்டான பிராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்பைன் செட் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஆல்பைனோட DP653 அப்படின்ற ஒரு 3-வே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ஃப்ரண்ட்டுக்கும், ரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து DM65 அப்படின்ற ஒரு கோஆக்சல் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ரியருக்கு யூஸ் பண்ணிருக்கோம். பேஸோட கண்டினியூட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா JBL-ஓட ஒரு ஸ்டேஜ் 800 அப்படின்ற ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் இந்த செட்டப்பை டிரைவ் பண்றதுக்கு ஒரு ஆங்கியோட MD20 அப்படின்ற ஒரு 10 சேனல் ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பீக்கரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். ஸோ நல்ல வந்து வோக்கல் வாய்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற கஸ்டமர், ஸோ நல்ல வோக்கல் நல்லா கிறிஸ்பா கேட்கிற கஸ்டமருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீரிஸ் வந்து நல்ல ஒரு கிறிஸ்பான ஆடியோ எதிர்பார்க்கலாம். ரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த DM65 கோஆக்சல் போட்டிருக்கிறதுனால ஸோ போத் ஆர் வந்து பாத்தீங்கன்னா 50 வாட் தான் RMSன்றதுனால உங்களுக்கு வந்து ஆயில் பர்னிங் ப்ராசஸ் வந்து இன்ஸ்டன்டா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரோட ரேஞ்ச் அப் டு வந்து நம்ம ஒரு 65 to 70% வந்து நம்ம வந்து ஸ்பீக்கரோட ரேஞ்ச் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆம்பிளிஃபயர் கம்ஸ் வித் ப்ராசஸர் அந்த ஒரு காம்பினேஷன் வந்து போயிருக்கும். இல்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஆம்பிளிஃபயர்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ ஃபார் த ஃப்ரண்ட்டுக்கு வந்து 3-வேல வந்து மிட் ரேஞ்சுமே உங்களுக்கு செப்பரேட் தான் படிக்கும், டியூட்டருமே டைரக்டா உங்களுக்கு ப்ராசஸர் செப்பரேட்டா தான் போகுது, மிட் ஊஃபருமே வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா தான் படிக்கும். கம்ப்ளீட்டா அந்த ஃப்ரண்ட் 3-வே உங்களுக்கு 6 சேனல் வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஆக்டிவா போயிடும். ரியர் கோஆக்சல் அகைன் 8 சேனல் கம்ஸ் அரௌண்ட் ஆக்டிவ். லாஸ்ட் வந்து 9 and 10 சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சப்வூஃபர் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இதுதான் இந்த வண்டியில நம்ம பண்ண ஒரு ஆடியோ கான்ஃபிகரேஷன். இவ்வளவு ஆடியோ பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைலி கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிள்ஸ். குவாடனோட பவர் கேபிள்ஸ் 8 கேஜ்ல வந்து பவர் கேபிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தென் 16 கேஜ்ல வரக்கூடிய ஸ்பீக்கர் வயர்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கேபிள்ஸ் நீங்க அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆடியோட த்ரூ பண்றதுக்கும் நல்லா பெட்டரா இருக்கும். OFC போது இட்ஸ் ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள்னால எந்த வகையிலும் உங்களோட கேபிள் வந்து மாய்ஸ்டர் ஃபார்ம் ஆகி ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 99% லெஸ் தான். அதே மாதிரி நல்ல ஆடியோ த்ரூ பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். சவுண்ட் அக்வாஸ்டிக் வந்து பண்ணிருக்கோம். டாக்டர் ஆர்டெக்ஸோட கேலியம் அப்படின்ற ஒரு சீரிஸ்க்கான சவுண்ட் சொல்யூஷன் வந்து ஃபார் த செட் ஆஃப் 4 டோர்ஸ்க்குமே வந்து பண்ணிருக்கோம். லேயர் 1 லேயர் 2 அப்படின்ற கான்செப்ட்ல. ஸோ சவுண்ட் சொல்யூஷன் ஏன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ஆடியோஸ் அப்கிரேட் பண்ணும்போது அவுட் சைட்ல இருந்து வரக்கூடிய நாய்ஸ், வைப்ரேஷன் அண்ட் தென் ஆடியோ இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி சவுண்ட் அக்வாஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். அதனால வந்து சவுண்ட் சொல்யூஷன் ஒரு விஷயத்தை மறக்காம பிளான் பண்ணுங்க. கூடவே வந்து பாத்தீங்கன்னா மோகோவோட ஹீட் அண்ட் நாய்ஸ் இன்சுலேஷன்ல வரக்கூடிய பானட்டுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா பண்ணக்கூடிய டேம்பிங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது பண்றது மூலமா உங்களுக்கு 3 அப்ஜெக்டிவ் இருக்கு. ஒன்னு வந்து உங்க டாப் ஆஃப் த பானட்ல எமிட் ஆகிற ஹீட்டை வந்து நல்லா ரெசிஸ்ட் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். பானட் கேபின்குள்ள டிராவல் ஆகக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அண்ட் தென் உங்க இன்ஜின் நாய்ஸை வந்து கட் ஆஃப் பண்றதுக்கு பெட்டரா இருக்கும். இந்த மாதிரியான ரீசனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் டேம்பிங்ஸ் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து செட் ஆஃப் 4 டோர்ஸ்மே வந்து கம்ப்ளீட் டேம்ப் அண்ட் தென் வந்து பானட்டுமே டேம்ப் பண்ணிருக்கும். இந்த மாதிரி ஹை-எண்ட் ஆடியோஸோட அப்டேட்டுக்கு நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை பத்தின பிரைஸ் டீடைல்ஸ் இல்ல என்கொயரிஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே வீடியோல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.